ஸோ இந்த சீசனோட முக்கியமான டாபிக் த லேன். ஸோ VLAN. ஸோ லேனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். லேனை நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு புது கான்செப்ட். ஓகேவா? ஸோ லேனுக்கும் VLANுக்கும் என்ன வித்தியாசம், முதல்ல அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் VLANல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கலாக ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஃபிசிக்கலாக அதில் நமக்கு சுவிட்சு, ஈத்தர்நெட் போர்ட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் கேபிள், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம இந்த லேனுக்குள்ளே. ஸோ அதில் லோக்கல் ஐபி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக தான் நம்ம இந்த லேனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லேனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லேனில் குரூப்பாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ குரூப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 7 ஃப்ளோர் பில்டிங் அப்படின்னா 7 ஃப்ளோர் பில்டிங்கும் சேர்த்து ஒரே லேன் வச்சுருப்போம். ஸோ இதுவே அதில் 7 ஃப்ளோர் பில்டிங்கில் 7 ஃப்ளோருக்கும் தனித்தனியாக லேன் வேணுனாலும் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்குன்னு தனியாக ஃபிசிக்கலாக ஒயரிங் நம்ம பண்ணியிருக்கணும். 7 லேனை தனித்தனி சுவிட்சோட ஐஎஸ்பிலேருந்து ரவுட்டர் கொடுத்து, ஸோ ரவுட்டர்லேருந்து சுவிட்சு கொடுத்து நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக செலவாகும். ஸோ செலவு கொஞ்சம் அதிகம். எல்லாத்துக்கும் நம்ம 7 ஃப்ளோருக்கு ஒயரை கொண்டு போகணும், எல்லா ஒயரும் வந்து சர்வர் ரூமுக்கு வரணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகிற ஒரு வேலை கிடையாது. இந்த ரூமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நெட்வொர்க் ரேக் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு அந்த எண்டில் உள்ள பிசி இந்த ரேக்குக்கு ஒயர் மூலயமா கனெக்ட் ஆகணும்னா நம்ம அதுக்கு ஒரு எல் பெண்டு போட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வரணும், அப்புறம் இங்கேருந்து நம்ம இந்த ரேக்கு வந்து சேரணும். ஸோ அப்போது ஒவ்வொரு இடத்துலேருந்து அந்த கேபிளை கொண்டு வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ லேனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் குரூப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறது நிறைய டிஃபிகல்ட்டிஸ், அதுக்கப்புறம் நமக்கு செலவு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம லேனை விட்டுட்டு VLANக்கு போகிறோம். ஸோ இருந்தாலும் லேனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணும்போது, ஸோ நீங்கள் சப்நெட் பண்ணி நீங்கள் நெட்வொர்க்கை பிரிக்கும் போது மற்ற நெட்வொர்க்கை விட லேனில், ஸோ வேன்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுவோம், மேன்லாம் கம்பேர் பண்ணும்போது லெஸ் காஸ்ட்லி, ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணுறது ஈஸி. ஷேரிங் அப்படின்னா இந்த நெட்வொர்க்குள்ளே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது த்ரூ சர்வர் மூலயமா பண்ணிக்க முடியும். இதுவே மேன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும்னா ஏரியா பெருசாக போகும், டிவைசஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஷேரிங் அவ்வளோ ஈஸியாக பாசிபிள் கிடையாது. அதுக்கு அடுத்தது கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவிட்ச் இருந்தால் போதும், நம்ம ஸ்டார் டோபாலஜி வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியும். லேனில் ஒரே ஒரு சுவிட்சு தான், ஒரு சுவிட்சுக்கு வந்து ஐஎஸ்பிலேருந்து ஒரு இன்புட் வந்தால் போதும். ஸோ மற்றபடி இல்லை ரொம்ப கஷ்டமான கான்ஃபிகரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் லேனில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஈஸியாக இதை ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் லேனுக்குள்ளே. அடுத்தது இது ஒரு லிமிட்டட் ஏரியாவை தான் கவர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் இல்லை ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் கவர் பண்ண முடியும். இல்லை ஒரு ஏக்கர். ஸோ உங்கள் காலேஜ் வந்து 125 ஏக்கர் அப்படின்னா 125 ஏக்கருக்கும் நம்ம லேனை கொடுக்க மாட்டோம், ஓகேவா? அதில் எந்த ஏரியா, இந்த பில்டிங், இதை விட்டாக்க பக்கத்தில் வந்து மெக்கானிக்கல் பில்டிங், ஸோ ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் இங்கேருந்து MIT கொடுக்கணும் லேனை அப்படின்னாக்கா ஒயரை கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு 2 கிலோமீட்டர், இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். ஸோ ஏரியா பெருசாக போகும்போது லேனை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வைரஸ்னாலேயோ இல்லை ஹேக்கர்ஸ்னாலேயோ இது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா VLAN, விர்ச்சுவல் லேனுக்கு போகிறோம். ஸோ லேனுக்கும் விர்ச்சுவல் லேனுக்கும் வித்தியாசம், லேனில் உங்களுக்கு ஃபிசிக்கல்
காம்போனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுவிட்சு, ரவுட்டர், அப்புறம் கேபிள்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் லேனில். ஆனால் இதுவே VLANல பார்த்தீங்கன்னா எல்லாமே விர்ச்சுவல் காம்போனண்ட் தான். இப்போ நம்ம பண்ண போகிறது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு பிசியில் உட்காந்து அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் மூலியமாகவே பண்ணிடுவோம். நம்ம எப்படி ஃபிசிக்கலாக அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி விர்ச்சுவலாக அதே நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட்டு லேன் மூலயமா. ஸோ ஒரே லேனில் எல்லாரையுமே டம்ப் பண்ணி நெட்வொர்க் கொடுக்கறதுக்கு பதிலாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் தனியாக இருக்கும், மேலே அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க இல்லையா, அட்மின் டீம். அட்மின்னா நம்ம சிஸ்டம் அட்மின் கிடையாது, ஏஓ, பிரின்சிபல், டைரக்டர், ஸோ அக்கௌண்டன்ட்டு, ஸோ இவங்களாம் அட்மின் டீம். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு லேன், அதுக்கப்புறம் ஹெச்ஓடிஸுக்கு ஒரு தனி லேன், ஸ்டாஃபுக்கு தனி லேன், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு தனி லேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேனாக பிரிக்கும்போது செக்யூரிட்டி ஃபீச்சரை நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃபு கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா சர்வருக்கான அக்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்வர் அக்சஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்ம கோவப்பட்டு எதாவது பண்ணிவிடுவோம், எஸ்க்கு பஸ்ஸுக்கு எதாவது பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் யாருக்கு எந்த அக்சஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் அந்த அக்சஸை நம்ம கொடுத்தா போதும். அதுக்கு லேனை தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு தனித்தனி குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு ஒரு லேன் செட்டப் கொடுத்துட்டோம்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அந்த ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம VLAN-ஐ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ VLAN-ஓட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ ஃபிசிக்கலாக பண்ணும்போது கேபிள் ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை கேபிள் வந்து வீக்காக இருந்ததுனா கூட டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்காது. இப்போ நம்ம சர்வரில் ஒரு டேட்டாவை போட்டுட்டு நம்ம பிசியில், ரிமோட் பிசியில் எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ சர்வர் ஒரு 7வது மாடியில் இருக்குது, நம்ம இங்கே லோயர் கிரவுண்ட்லேருந்து அந்த பிசியில் உள்ள டேட்டாவை, அந்த சர்வரில் உள்ள டேட்டாவை டெவலப் பண்ணுற முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும்போது லேட்டன்சி அதிகமாகும். ஸோ டிலே, அதுக்கான டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போது VLAN-லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாஃப்ட்வேர், எல்லாமே லாஜிக்கல் தான். ஸோ ஃபிசிக்கலாக இல்லாத போது நமக்கு இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் காம்பவுண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலை, அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அந்த நெட்வொர்க்குள்ளே எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லைனாலே அந்த நெட்வொர்க் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு அட்மின் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டமில் நெட்வொர்க் வரல, என்ன பண்ணுவோம், அட்மினை கால் பண்ணி கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன். நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஃபிசிக்கலாக வச்சுருக்க லேனில் அதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் நிறையா எடுக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நெட்வொர்க்கை நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே போகிறதில்ல. எல்லாமே நம்ம சரியான கமாண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கமாண்ட் மட்டும் சரியாக கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா VLAN-ல வேலையே கிடையாது. ஸோ நம்ம பண்ணும்போது புரியும். சிம்பிளாக ஒரு 4 கமாண்டு தான். இந்த 4 கமாண்ட் மூலிமா கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளா டெலிட் பண்ணால் தான் உண்டு. ஸோ நம்ம டெலிட் பண்ணாத வரைக்கும் அந்த கான்ஃபிகரேஷன் அந்த பர்டிகுலர் சுவிட்சில் செட் ஆகிடும். ஓகேவா? சேவ் ஆகிடும், நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் மேனரில் இருக்கிறதுனால வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேண்ட்லேயும் வாய்ப்பு இருக்குது, இதுலேயும் அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இதில் வந்து ரவுட்டர் அடிஷ்னலாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணுற கான்ஃபிகரேஷன் ரவுட்டர் தேவையில்லை. 2 விதமான கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இன்டர் VLAN ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்டர் VLAN தான் ரவுட்டர் தேவைப்படும். நம்ம பண்ண போகிறது VLAN.
இதில் ரவுட்டரே தேவைப்படாது, வெறும் சுவிட்சை வச்சு தான் பண்ண போகிறோம். இன்புட் மட்டும் ஐஎஸ்பிலேருந்து வரணும், மற்றபடி வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதே மாதிரி பேக்கெட் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சாஃப்ட்வேர் ஓரியன்ட் லேனுங்கிறதுனால, விர்ச்சுவல் லேனுங்கிறதுனால பேக்கெட் இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்கும்போது 25% லாஸ் வரலாம், 75% வந்து சக்ஸஸ் ஆகும், 25% சம்டைம்ஸ் லாஸ் ஆகலாம். வெறும் 25% மட்டும். ஸோ 4ல் ஒரு பேக்கெட் வந்து மிஸ் ஆகலாம். ஆனால் லேண்டில் அந்த மாதிரி மிஸ் ஆகாது. மிஸ் ஆனால் ஃபுல்லாகவே மிஸ் ஆகும், இல்லை சுத்தமாக எல்லாமே போய் சேர்ந்துடும் நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன். இப்போ நம்ம பண்ண போகிற லேண்ட் செட்டப் இதுதான், VLAN செட்டப். ரவுட்டர் தேவைப்படாது, சுவிட்ச் யூஸ் பண்ண போகிறோம். சுவிட்சுக்குள்ளே நார்மலாக சுவிட்சுக்குள்ளே நம்ம எத்தனை நெட்வொர்க் கொடுப்போம்? சுவிட்சில் எத்தனை நெட்வொர்க் கொடுக்கலாம்? சிங்கிள் நெட்வொர்க் தான் கொடுக்கணும் சுவிட்சில். அப்போது சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அதே சுவிட்சில் 10 பிசி கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 10 பிசியில் 5 பிசியை தனி VLAN கிரியேட் பண்ணுவோம், அடுத்த 5 பிசி தனி VLAN கிரியேட் பண்ணுவோம். 2 VLANம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, கம்யூனிகேட் ஆகாது. அது நார்மலாக சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணால் கம்யூனிகேட் ஆகும். சுவிட்சு கூட கனெக்ட் பண்ண எல்லா டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். VLAN கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா தனி VLAN பிரிக்கும் போது கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அதுதான் இப்போ கான்செப்ட்டுங்க. நார்மலாக நம்ம இது வரைக்கும் பண்ணபடி பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க்குங்கிறதுனால எல்லாமே கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் VLANல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நம்ம ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லேனுக்கும் VLANக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ராட்காஸ்ட் டொமைன்ஸ் சிங்கிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதில் மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ டேட்டா ஹை வால்யூம் டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் VLAN மூலிமா. ஸோ ஃபிசிக்கலாக அது பாசிபிள் ரொம்ப கம்மி. இப்போ கேபிளில் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஸோ லேன் வந்து 1970 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து லேன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வரைக்குமே. VLAN வந்து 2003 தான் டெவலப் பண்ணி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ செலவெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால லேனோட காஸ்ட்டு அதிகம். இதில் ஃபிசிக்கல் காம்பவுண்டே இல்லாததுனால லேனோட காஸ்ட்டு கம்மி. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லேனை கிரியேட் பண்ணுறதுக்கு அன்மேனேஜ் சுவிட்ச் இருந்தால் போதும். ஆனால் VLANக்கு மேனேஜபிள் சுவிட்சாக இருக்கும். அது ஒன்று தான் நம்ம காஸ்ட் அதிகமாகிறதுக்கு காரணம். அப்போ தான் கமாண்ட் டைப் பண்ண முடியும். ஸோ நார்மல் சுவிட்சில் கமாண்ட் டைப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேனேஜபிள் சுவிட்சாக இருந்தால் மட்டும்தான் அது VLAN சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே VLAN சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுவிட்சாக இருக்கணும். அந்த VLAN சப்போர்ட் பண்ணுற சுவிட்ச் எங்கே இருக்குன்னா மேனேஜபிள் சுவிட்சில் தான் இருக்கும். நார்மல் சுவிட்சில் VLAN சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதில் நீங்கள் லேன் யூஸ் பண்ணும்போது ஹப்பு, ரவுட்டர், சுவிட்சு இந்த மாதிரி ஃபிசிக்கல் காம்பவுண்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். எங்கேயும் அதே இருக்கும், எல்லாமே விர்ச்சுவலாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், மேனேஜபிள் சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்கலாக. அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 மைல்னால் 1 மைலுங்கிறது 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இது அப்படி கிடையாது. நீங்கள் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேஞ்சு தான், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரே ரேஞ்சாக கூட இருக்கலாம். அந்த ரேஞ்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து எஃபிஷியன்சி கம்மி. ஏன்னா அதில் ஃபிசிக்கல் காம்பவுண்ட் எப்போ ப்ராப்ளம் ஆகலாம். ஆனால் இது விர்ச்சுவல் லேன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் காம்பவுண்டே இன்வால்வ் ஆகாதனால லேனை விட பெட்டர் எஃபிஷியன்சி இங்கே கிடைக்கும். ஸோ அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெட்வொர்க்குள்ளே அது ஒர்க் பண்ணுற விதம். ஸோ லேனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம் லேனில்.
சுவிட்ச் இருந்தால் போதும், சுவிட்சுக்கு இன்புட் வரணும், அங்கேருந்து கேபிளை கனெக்ட் பண்ணி எனி டிவைஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இதுவே வீலானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு கமாண்ட் டைப் கண்டிப்பாக டைப் பண்ணணும். இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணணும், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் கொடுக்கணும், எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி அட்மினுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நாலேஜ் இல்லாமல் வீலானை கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீலானை நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி லேனில் எந்த டைப்பும் கிடையாது. ஆனால் வீலானில் இப்போ நம்ம பார்க்க போகிற நார்மல் வீலான், அதாவது நேட்டிவ் வீலான் அப்படின்னு சொல்லுவோம். நேட்டிவ் வீலான், டேட்டா வீலான், டிஃபால்ட் வீலான், மேனேஜ்மெண்ட் வீலான், இன்டர் வீலான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீலான்ஸ் இருக்குது. நம்ம பண்ண போகிறது இப்போது நேட்டிவ் வீலான் ஆர் டிஃபால்ட் வீலான், இதுதான் நான் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வீலான் பண்ண போகிறதில்ல, அது யூஸும் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ வீலான் எங்கே யூஸ் ஆகுனா டேட்டா லிங்க் லேயர். இப்போ நம்ம பார்த்த கடைசியாக ஒரு டிவைஸ் பார்த்தோம், கடைசியாக ஒரு கான்ஃபிகரேஷன், அதுவும் டேட்டா லிங்க். மேக் அட்ரஸும் டேட்டா லிங்க் லேயரில் தான் ஆப்ரேட் ஆச்சு, இதுவும் அதே டேட்டா லிங்க் லேயர் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ வீலான் இதெல்லாம் நம்ம இங்கே சூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் வீலான் இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் வீலான் எல்லா சுவிட்சிலுமே இருக்காது, மேனேஜபிள் சுவிட்சில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வீலான் 2, ஸோ இது வந்து நார்மல் வீலானோட ரேஞ்சுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்கோ சுவிட்சில் மட்டும்தான் இருக்குது. இந்த வீலான் 1002லேருந்து 1005ங்கிற இந்த வீலானோட டைப்பு. ஓகேவா? நம்ம பட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். ஸோ வீலான் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ நம்ம விஓஐபி, ஸோ நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் பண்ணுற கால், அதுக்கப்புறம் வீடியோ கால் எந்த ஆப்பெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே வீலான் டெக்னாலஜி தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ஐபி ஃபோன் சொல்லுவாங்க. ஐபி ஃபோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மல் மொபைல் ஃபோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபி ஃபோன் ஒன்று இருக்குது, அந்த ஃபோனுக்கு ஐபியை அசைன் பண்ணணும். இப்போ நம்ம ஒய்ஃபை ரவுட்டர்லாம் கொடுக்குறாங்களே, ஜியோ ஏர்டெல் மாதிரி ஒய்ஃபை ரவுட்டர்லாம் கொடுப்பாங்க. அங்கே ஈத்தர்நெட் மூலயமா ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணி லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபோனுக்கு ஐபி அசைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, டிஹெச்சிபி மூலயமா ஐபி அசைன் ஆகும். பழைய அந்த காலத்து ஃபோன்லாம் ஐபி கிடையாது, ஜஸ்ட்டு கேபிளை கனெக்ட் பண்ணால் போதும், அது அந்த நெட்வொர்க் மூலயமாவே எடுத்துக்கும். இப்போ வர்றதில் ஐபி அசைன் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் வாங்கி இன்டர்நெட் மூலயமா நீங்கள் லேனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐபி. ஸோ அந்த மாதிரி ஐபி ஃபோன்லேயும் இந்த வீலான் தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிமோட் ஆக்சஸ் எடுக்கணும், க்ளவுடு பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ க்ளவுடுக்குள்ளேயும் வந்து வீலான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமிங், இப்போ ஐஓடி நம்ம பார்த்தோம். ஸோ ஐஓடி டிவைஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீலான் டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. ஸோ கேமிங் இப்போ வரக்கூடிய இந்த ஃப்ரீ ஃபயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம் எல்லாமே இந்த வீலான் தான். ஸோ உங்களுக்கு ஏரியாலாம் காட்டுறாங்க இல்லையாங்க, ஏரியா ஒன்று செட் பண்ணி ஹோஸ்ட் இருப்பாங்க, ஏரியா செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி உள்ள கேம் எல்லாமே இந்த வீலான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதோட இந்த வீலானுக்கான இன்ட்ரோடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீலானை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேவா?